வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், அப்புறம் புடலங்காய் பொரியல், புடலங்காய் பொரியலுங்க. அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கத்திரிக்காய் பெரட்டல். இந்த பெரட்டல் கறி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். இது எல்லா சாமானும் வறுத்து அரைச்சி கத்திரிக்காயை முழுசாக போட்டிருக்கேங்க. பாருங்க, கத்திரிக்காய் முழுசாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் பெரட்டல். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காரக்குழம்பு மாதிரி எல்லாம் மிளகாத்தூள் இல்லாமல் வறுத்து அரைச்சி வச்ச பெரட்டல் குழம்பு. இது வீடியோவாக போட்டிருக்கேன், இப்போ வீடியோவில் பாருங்கள், தெரியும் எப்படி அரைச்சி என்னென்ன மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கேங்கிறத பாருங்கள். இதை சாதத்துக்கு போட்டு இந்த கத்திரிக்காயை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். தொட்டுக்க புடலங்காய் கறியும் இருக்குது, கத்திரிக்காயும் தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டு இருக்குங்க. முழு கத்திரிக்காய் செமையாக இருக்கும். இது தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. காரம்லாம் லைட்டாக இருக்கும், தக்காளி கிடையாது. கத்திரிக்காய் பெரட்டக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தயிர் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.